ஓம் நம சிவாய. ஓம் நமோ பகவதே ருத்ராய. என் அன்பு ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். ரிஷபராசிக்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. 12 ராசிக்குமே இது சம்பந்தப்பட்ட வீடியோ நம்ம போட்டுட்டு இருக்கோம் இந்த தலைப்புல. ஆனா முக்கியமா 2 ராசி இந்த கண்டென்ட்டை ரொம்ப கவனமா கடைசி வரைக்கும் கேட்கணும். அது எந்த ராசி அப்படின்னா ரிஷபம், துலாம். இந்த 2 ராசிக்குமே மிக முக்கியமான கண்டென்ட் இந்த கண்டென்ட். அதனாலதான் ரிஷப ராசி நண்பர்களே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க வாழ்க்கையை ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்னா இதுதான். ரிஷபராசி அப்படின்னாலே சுக்கிர பகவானால் ஆளப்படக்கூடிய ஒரு ராசி. சுக்கிரனுடைய குணம் என்ன? ஆடம்பரம், செல்வம், அழகு, புகழுக்காக எதையும் செய்யக்கூடிய துணிவு, இல்லற வாழ்க்கையில சுகத்தை அதிகம் அனுபவிக்கக்கூடிய குணம், சஞ்சல மனம் அதிகரிக்கும். இதுதான் சுக்கிரனுடைய ஒரு குணமாக சொல்லப்படுது. இப்ப சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு இது எல்லா ராசியை விட அதிகமா இருக்கும். இந்த அமைப்பெல்லாம் அதிகமா ஆசைப்படுவாங்க இந்த விஷயத்துல. இயற்கையாகவே ரிஷபராசி அப்படின்னா பிறக்கிற காலகட்டத்துல செல்வத்தோட கொஞ்சம் பணக்காரவங்க வீட்டில் தான் பிறப்பீங்க. வாழ்ற வாழ்க்கையில அது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் பிறக்கும் போது நல்ல ஓரளவுக்கு வசதி வாய்ப்போட இருக்கிற குடும்பத்துல நீங்க பிறப்பீங்க. அதுக்கப்புறம் பல கடினமான சூழ்நிலைகளை சந்திச்சாலும் சீக்கிரமாகவே உங்களுடைய நிதானத்தாலையும் பொறுமையாலையும் விடாமுயற்சியினாலையும் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடியவர்கள். அது மட்டும் இல்ல, இந்த உலக சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுக்காகவே பிறந்தவர்களாக அந்த சுக்கிர பகவான் உங்களை மாற்றுவார். ஏன்னா அவருடைய குணம் அது அப்படியே உங்கள்கிட்டையும் பிரதிபலிக்கும். முக்கியமா உழைப்புல மிகுந்த நம்பிக்கை உங்களுக்கு உண்டு. கடின உழைப்பாலேயே இளம் வயதிலேயே நீங்க ஒரு பெரிய அந்தஸ்தான ஒரு புகழுடைய கோடீஸ்வர யோகத்தை அடையக்கூடியவர்கள் என் அன்பு ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும். இன்னைக்கு 1000 கஷ்டங்கள் இருக்கலாம், உங்களுடைய வயசுக்கு ஏற்ற பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா எல்லா சந்தோஷங்களையும் இங்க உங்களால் அனுபவிக்க முடியும். முக்கியமா சுகத்துக்காக, சொகுசுக்காக, ஆடம்பர வாழ்க்கைக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவீங்க. செலவு பண்ண தயங்காதவர்கள் என் அன்பு ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும். ஆனா நாங்க சொன்னது மாதிரி இந்த வீடியோ முக்கியமா ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் தான். அதனால ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ ஒரு கிரக அமைப்பு வேற சேர்ந்திருக்கு. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு சிக்கலான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை பேசுறதுக்கு நிறைய ஜோதிடர்கள் தயங்குவாங்க. நம்ம வழக்கமா அதை பத்திலாம் கவலைப்படுறதே இல்லை. ஏன் அப்படின்னா இங்க முக்கியம் நாம நல்லா பேசி நமக்கு 4 பேர் ஜோதிடம் பார்க்க வரணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியத்துல இந்த தொழிலை நம்ம செய்யல. 4 பேருக்கு மறைஞ்சு இருந்தாலும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற குணம் கொண்டவன் நான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா எந்த ஒரு வீடியோவிலையும் என்னுடைய நம்பர் இருக்காது, என்னுடைய முகம் இருக்காது. ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தால 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா சரி, அது மூலியமா விளம்பரம், வருமானம் எதுவும் நமக்கு தேவையில்லை. அதனால இங்க பணத்துக்காக நம்ம எதையுமே இங்க பேச வரல. இந்த வீடியோ பார்த்து 4 பேருடைய வாழ்க்கையில குடும்பத்துல முன்னேற்றமும் சந்தோஷமும் ஒற்றுமையும் இருந்தா அதுவே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு செல்வம். பணத்தை விட இது எவ்வளவோ உயர்ந்தது. அதனால இந்த தலைப்பை நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் சொல்றதுக்கே கூச்சமா இருக்கும். இந்த மாதிரி கூச்சப்பட்டு தான் பல உண்மைகளை சொல்ல மறந்துடுறாங்க ஜோதிடர்கள். உண்மையை சொல்லும் போது பல குடும்பங்கள் காப்பாற்றப்படும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்த சொல்லாம நாம சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த வீடியோல இருக்கு. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையும் வராம பார்த்துப்பீங்க. நம்ம வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது. எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் குடும்பத்துல கௌரவம் அப்படிங்கிறது அதை விட உயர்ந்த செல்வம். அந்த கௌரவம் எங்கிருந்து வரும்? ஒவ்வொரு குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுடைய ஒழுக்கத்திலிருந்து வரும். எந்த அளவுக்கு ஒழுக்கத்தோட இருக்காங்களோ அந்த அளவுக்கு குடும்ப கௌரவம் உயர்ந்துகிட்டே இருக்கும். அதை சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பொருட்கள் கடையில் வாங்குறோம். அது ஒரிஜினலா இருக்கா, பாரம்பரியமான பொருட்களை வச்சு செய்கிறாங்களா, இல்லை சுத்தமான தரமான பொருட்களை வாங்குறோமா அப்படிங்கிறதுல சந்தேகம் நிறையவே இருக்கு. ஆனால் இவங்க குட் பேபி 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பூஜை பொருளாக இருக்கட்டும், உணவு பொருளா இருக்கட்டும், அதுபோல ஊறுகாயா இருக்கட்டும், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், இப்படி எதுவாக இருக்கட்டும் சுத்தமான தரமான பாரம்பரியமான பொருட்களை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்திட்டு தான் சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா வாங்கி பயன்படுத்துங்க. அடுத்தது 18 வருஷத்துக்கு அப்புறம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிரக அமைப்பு இப்ப வந்திருக்கு. அதாவது ரொம்ப விவகாரமான 2 பேர் ஒன்னு சேர்ந்திருக்காங்க கிரகத்துல. அவங்க நினைச்சாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எப்படி வேணாலும் விளையாடலாம்.
நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்கள எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். உயர 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 மேலே வளர்ந்துடலாம், அடி பாதாளத்துக்கு கூட போயிடலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா. அவங்க நினச்சாங்க அப்படின்னா இது ரெண்டில் எது ஒன்றும் செய்வாங்க. அப்போ யாருங்க? ராகு சுக்கிரன், இந்த ரெண்டு கிரகங்களும் ரொம்ப விவகாரமான கிரகங்கள். தனித்தனியாக இருக்கும்போது அதிக செயல்படாது. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சொர்க்கலோகத்தை காட்ட தயாராக வந்திருக்கும் சுக்கிரன், காமலோகத்தை காட்ட வந்திருக்கும் ராகு. அவ்வளவுதான், ஒரே வரியில். அப்ப சுக்கிரன் யாரு? மகிழ்ச்சி, பொருள் சார்ந்த வசதி, ஆடம்பர உணர்ச்சிகள், ஆடம்பர ஆசைகள், விவகாரங்கள், அப்புறம் காதல், அன்பு, குடும்ப உறவுகள், இல்லற சுகம், காதல், காமம், இதெல்லாமே அதுல வரும். அதுபோல ராகு எதை சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னா ரகசிய விவகாரங்கள், அதிக எதிர்பார்ப்புகள், கனவு உலகத்துல நம்மளை கொண்டு போய் விடுற குணம், அதுபோல கற்பனையில மிதக்க வைக்கிற ஆசைகளை அதிகப்படுத்துற ஒரு குணம் உள்ள கிரகம் ராகு. அப்ப இந்த ரெண்டு கிரகம் ஒன்னு சேரும்போது என்ன நடக்கும்? சுக்கிரன் ராகு ஒன்னு சேர்ந்தாலே கவர்ச்சியான பார்வை, நல்ல சுவையான உணவுகள், காமத்தை வெளிப்படுத்துற உடை, எந்த இடம் எந்த நேரம் பார்க்காத காம உணர்ச்சி, அந்த இன்பத்துல திளைக்கணும், எல்லா பொருளையும் அனுபவிக்கணும், அந்த ஏக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் அதிக ஆர்வத்தையும் கற்பனையையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த ரெண்டு கிரகம். இன்னும் சொல்ல போனா உங்களை மாய உலகத்துல தள்ளி விடக்கூடிய அமைப்பு. கணவனோ மனைவியோ இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு முழுசுமே உங்ககிட்ட அதிகம் எதிர்பார்ப்பாங்க. என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒன்றும் இல்லை, கோடி கோடியா பணம் எதிர்பார்க்க மாட்டாங்க, உங்களால முடியாத எதிர்பார்க்க மாட்டாங்க. அதிக ஆதரவு, மரியாதை, பொருளாதாரத்தில் அவங்களுக்கு தேவையானதை, அவங்களுக்கு ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்கறது. அப்புறம் எல்லா விஷயத்திலையும் துணை நிற்கிறது. களவியல், அதாவது இல்லற இன்பம், படுக்கை அறை சுகம். இந்த சுகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிக அதிகமாக ஏற்படும். அதாவது கற்பனை உலகத்துக்கே அவங்க போயிடுவாங்க. தீண்டாத ஆசை, வேண்டாத கற்பனை, இதெல்லாம் ஒரு கணவனோ மனைவியோ இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீட்டில் சுக்கிரன் ராகு ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க. 12ஆம் வீடு எது அப்படின்னா விரய வீடு, செலவு வீடு, நல்ல சொகுசா தூங்குற வீடு, நிம்மதியை கொடுக்கக்கூடிய வீடு. அதாவது என்னதான் நம்ம சம்பாரிச்சாலும் வாழ்ந்தாலும் இந்த சுகத்தை அனுபவிக்கலைன்னா இது ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு அந்த 12ஆம் வீடு. அந்த வீட்டில் தான் இந்த ரெண்டு மகாராசனங்களும் வந்து இணைஞ்சிருக்காங்க. எப்படின்னா நம்ம குடும்பத்தை குழப்பி எதையாவது தேடி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போகலாமா அப்படின்னு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த வீடு இன்னொரு முக்கியமான வீடு. அந்த வீட்டில் இப்போ புதனும் இருக்கார் கோச்சார் அடிப்படையில். புதன் அந்த வீட்டில் நீச்சம் அடைகிற வீடு. அப்போ நீச்சம் அப்படின்னா புதனால் யோசிக்கவே முடியாது. நம்மளை யோசிக்க வைக்கிற கிரகம் புதன். இங்கே புத்தியை செயல்படாமல் தடுத்து அவருடைய ஆதிக்கம் இந்த வீட்டில் இல்லாமல் அடித்து யோசிக்காம செயல்பட வச்சு, அது மட்டும் இல்ல கணவன் மனைவிக்கு இந்த 12ஆம் வீடு கடன், நோய், எதிரிஸ்தானம். அதனால கணவனுக்கோ மனைவிக்கோ அபரீத பேராசை, நீச்சம் பெற்ற புதனால் சிந்திக்க முடியாத எதிர்பார்ப்பு, ரொம்ப ஆசைப்படுவாங்க, ரொம்ப ஆடம்பரத்துல திளைக்கிறதுக்கு நினைப்பாங்க, காம இச்சையால ஏதேதோ செலவு பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அதனால கடன் வரும், நோய் வரும், எதிரிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்ப இந்த ஆண்டு பொருளாதார முன்னேற்றத்தை விட நீங்க முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஆண்டு குடும்ப பாதுகாப்பு, கௌரவம், மகிழ்ச்சி. இது ரொம்ப ரொம்ப இந்த ஆண்டு முக்கியமா நீங்க நினைக்கக்கூடிய ஆண்டு. அதை தான் சொன்னேன், கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் குடும்ப கௌரவம் போச்சு அப்படின்னா அது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு நிம்மதி இருக்காது. அப்போ குடும்ப கௌரவம் எங்கே இருக்கு? இந்த கணவன் மனைவி உறவுல இருக்கு. அப்போ 12ஆம் வீட்டில் கொஞ்சம் விவகாரமான அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். ராகு கேது அப்படின்னாலே அசுப குணம் கொண்டவங்க. பொதுவாகவே தனியா இருந்தா எதுவும் செய்ய முடியாது, ஓரளவுக்கு, அதாவது கெட்ட விஷயங்கள் நடக்காது. ஆனா எந்த கிரகத்தையோடைய சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த கிரகத்தை மொத்தமா அபகரிச்சுப்பாங்க. அதாவது 12ஆம் இடம் இப்ப சுக்கிரனுடைய வேலையவும் சரி, அந்த இடத்துல இருக்கிற வேலையவும் இவங்க எடுத்துக்கிட்டு ஆக்கிரமிச்சிருவாங்க. நான் தான் பெரிய ஆள், அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிடும். எத்த பெரிய கிரகமாக இருந்தாலும் இந்த ராகு என்ன நினைக்குதோ அதை செய்ய ஆரம்பிச்சிடும். என்னதான் நீங்க நல்லவங்களா இருந்தாலும், பணக்காரங்களா இருந்தாலும், கௌரவம் உள்ளவங்களா இருந்தாலும், புகழ் பயங்கரமா இருந்தாலும், ஒரே ராத்திரி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஒன்னும் இல்லாம நடுத்தருள் ஆக்கக்கூடிய
ஒரு கிரகம் இந்த ராகு கிரகம். அப்ப ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம், பேராசை, மதி மயக்கம், விபரீத யோசனை, அதனால புதிய கண்டுபிடிப்பு, சொத்து சேர்க்க. ஏன்னா இன்னைக்கு புதிய கண்டுபிடிப்புலாம் இதுக்கு தான் காரணம். எப்படின்னா இந்த உலகத்துல நடக்காத விஷயத்தை யோசிக்கிறது, யாராலையும் முடியாத விஷயத்தை யோசிச்சு அதுக்கு முயற்சி பண்றது. சில நேரத்தில் அது கிளிக் ஆயிடும். இப்ப விமானத்தை கண்டுபிடிச்சது, ராக்கெட்டை கண்டுபிடிச்சது, கடல்ல கப்பலை கண்டுபிடிச்சது, இப்படி விபரீதமா யோசிக்க தான் இன்னைக்கு ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த ராகு. இப்ப இந்த ராகுவை நம்ம நல்ல முறையில பயன்படுத்தணும் அப்படின்னா எதுவாக மாறலாம்? விஞ்ஞானியா மாறலாம். அதுவே ராகு நம்மளை பயன்படுத்தினா நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு நடுதருவில் தான் நிற்கணும். அப்ப அது மாதிரியான குணம் கொண்ட ராகு இன்னும் நல்லா யோசிச்சோம் அப்படின்னா சொத்து சேர்க்கை பயங்கரமா இருக்கும். சொத்து சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த பேராசை நம்மளை உழைக்க வைக்கும். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு வழியில நம்ம சம்பாதிப்போம் அப்படின்னு கெட்ட வழியிலையும் கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப விவகாரமான ஆள் இந்த ராகு, பயங்கரமான பையன். அதனால எதை எடுத்தாலும் இரட்டி பார்க்கணும், எதை எடுத்தாலும் பிரம்மாண்டமா யோசிக்கணும், எதை எடுத்தாலும் கனவு காணணும். அது நல்ல வழியிலையோ அடையணுமோ கெட்ட வழியில் அடையணுமோ ராகுக்கு முக்கியம் இல்லை, ஆனால் அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு குணத்தை கொடுக்கக்கூடியது. முக்கியமாக இந்த சுக்கிரன் ராகு இணையர் தான் இங்கே பிரச்சனையே. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா குடும்பத்தில் ரொம்ப டீசெண்டாக இருப்போம். கணவன் மனைவி உறவு வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். என்ன ஜோடி பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ளார புதுசா யாருக்காவது நேரம் சரியில்லை, அந்த நேரத்தில் இந்த ஆதிக்கம் அதிகமா இருக்கு, இந்த 12ஆம் வீட்டு ஆதிக்கம் அப்படின்னா இல்லற சுகத்தில் புதுசாக யோசிக்க தோணும், முயற்சி பண்ண வைக்கும், விபரீத காம ஆசை ஏற்படும், கௌரவம் மறந்து தன்னிலை மறந்து புதுசா முயற்சி பண்ண தோணும் காம விளையாட்டுல. அப்ப என்ன நடக்கும்? அங்க கிடைக்காதப்ப கணவன் மனைவிக்குள்ளார அந்த ஆசை நிறைவேறாதப்ப உடனே என்ன பண்ணும்? எப்படியும் அடைஞ்சே ஆகணும். ராகுக்கு சுக்கிரன் வெறிய கொடுத்துருவார். ராகு அதை அடையறதுக்கு எந்த வழியிலையும் பயணம் செய்வார். அப்ப குடும்பத்தை விட்டு வேற எங்க கிடைக்கும் அப்படின்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடும். மனசு, உங்களை சொல்லல, மனசை சொல்றேன். அங்க இருக்கிறது யாரு? ராகு. அப்ப என்ன நடக்கும்? கருப்போ சிகப்போ, கட்டையோ குட்டையோ, அழகோ அசிங்கமோ, மூத்தவங்களோ சின்னவங்களோ, ஏழையோ பணக்காரனோ, வீட்டுக்காரனோ வேலைக்காரனோ, எதையுமே பிரிச்சு பார்க்க தெரியாது அந்த மனசுக்கு, அந்த மூளைக்கு. ஏன்னா புதன் அங்க நீச்சம், யோசிக்கவே விடாது. அப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு காமத்துல நம்மளை வெறி பிடிச்சி அலைய விட்டுரும். அப்படி அலைஞ்சா என்ன நடக்கும்? சொல்லவே வேண்டியதில்லை. எல்லாத்தையும் இழந்து ஒரு நாள் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு ஒன்று அரசால நம்ம தண்டிக்கப்படுவோம், இல்லைனா ஊரை விட்டு ஓடிடுவோம், இல்லைனா சூடு சொரணை எல்லாமே இழந்து ஊரில் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இது என்ன அபாச குணமாக சொல்கிறோம்? என்ன இப்படி தப்பாக சொல்கிறீங்க? ஏன்னா உண்மையை சொல்கிறதுல எந்த ஒரு தவறுமே இல்லை. பாசிட்டிவாக பேசுறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் சில விஷயத்தில் எச்சரிக்கைப்படுத்துறது அதை விட முக்கியம். எல்லாம் அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு ஏதாவது புண்ணியம் உண்டா? இப்போ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்காம எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னும் 2 மணி நேரம் வீடியோ 3 மணி நேரம் வீடியோ போட்டு அதை பார்த்தாலும் ஏதாவது புண்ணியம் உண்டா? அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் முதல்ல எப்படி இருக்கணும்? இந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் 1000 கிரக அமைப்புகள் இருக்கு, 1000 கிரக இணைப்புகள் இருக்கு. ஆனா இந்த சுக்கிரன் ராகு இணைப்பு மட்டும் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம என்னதான் நான் சொன்னது மாதிரி நல்லவங்களா இருந்தாலும் அங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 1க்கும் 6க்கும் உடையவர். அதனால வீடு, வாகனம், நிலம் இதன் மூலமா உங்களுக்கு லாபம் கண்டிப்பா உண்டு. இப்ப இதே சுக்கிரன் 11ஆம் வீட்டுல போய் அமர்ந்திருக்கிறார். யார் கூட? ராகு கூட. அப்ப இதுவரைக்கும் சொன்ன விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ராகு கூட சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வீட்டுல அவர் இணைந்திருக்கிறார். 11ஆம் வீடு அப்படிங்கிறது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் போய் இணைஞ்சிருக்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையா தொழிலா அப்படின்னு பார்த்தா வேலை எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்காது. ஏன்னா வேலைன்னு வரும்போது ஒரு குறிப்பிட்ட சம்பளம் வரும், அதுக்குள்ளார உங்களை கட்டுப்படுத்திப்பீங்க. ஆனால் இதே தொழில்னு வரும்போது உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் அதிகரிக்கும். அப்போ அதில் லாபம் இல்லைன்னாலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதுபோல் எதிரிகளும் உருவாவாங்க அந்த தொழிலால. அதனாலதான் வேலை அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு பெட்டர். ஆனா எதையும் தாங்கும் இதயம், என்னால எதுவுமே முடியும், விடாமுயற்சி நான் வெற்றி அடைவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தொழில் சிறந்தது. அதே நேரத்தில் கடன் இருக்கும், எதிரி உண்டு உங்களுக்கு உங்க வாழ்க்கை முழுவதும். அப்ப இந்த காலகட்டத்தில் 11ஆம் வீட்டில் இந்த ராகு சுக்கிரன் புதன் இணைஞ்சிருக்கிறதுனால இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை அல்லது உங்களுக்கு என்ன இதுல லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாடு சம்பந்தமா ஒரு நல்ல லாபத்தை
உங்களால் அடைய முடியும். வெளிநாட்டு பணமோ அல்லது வெளிநாட்டு வேலையோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் குரு 8க்கும் 11க்கும் அதிபதி. அதனால ஆசைகள் அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு சட்ட சிக்கல்களும் நிரம்பி இருக்கும். சங்கடங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த அமைப்பு தயாரா இருக்கு. அதே நேரத்தில் வெளிநாடு வாழ்க்கை சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வசீகர தோற்றம், முக அழகு, எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு நளினம் உங்கள்கிட்ட இருக்கும். அது நீங்க பெண்களாக இருந்தா சொல்லவே தேவையில்லை, சுண்டி இழுக்கக்கூடிய தன்மை. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இதுவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள். அப்ப பிரச்சனைகள் அப்படிங்கும்போது அதிகமா உங்களை பாராட்டுவாங்க, புகழ்வாங்க, உங்களை மதிப்பாங்க. அப்ப இந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கும் உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கும் உங்களை ஸ்டைலிஷாக வச்சுக்கிறதுக்கும் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரியான விஷயத்துல கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க. அப்ப கடன் வாங்கி செலவு பண்றதுனால பணம் கையில மிச்சமா இருக்காது. அப்ப பணத்துக்காக அன்றாடம் அலைய வேண்டி வரும், அன்றாடம் முயற்சி பண்ணிட்டே இருக்க வேண்டியது வரும். எப்பொழுதுமே அந்த பணம் 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 அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி விட்டுரும் இந்த காலகட்டம். சுக்கிரன் அப்படின்னாலே சொகுசு வாழ்க்கைக்கு அதிபதி. ஆனா இங்க என்னன்னா ராகு கூட சேர்ந்துட்டாரு. அப்ப அவருக்கு விபரீத ஆசைகள் வரும், விபரீத சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்படுவார். சரி, அதை புத்திசாலித்தனமா முயற்சி பண்ணுவாரா அந்த சுக்கிரன் அப்படின்னா இங்க புத்திக்கு வேலை இல்லை. ஏன்னா புதன் நீச்சத்துல, இந்த வீட்டுல புதன் நீச்சம் அடைகிறார். அப்ப புத்திக்கு வேலை கொடுக்காம புத்திய அழுத்தி விட்டு ராகு என்ன செய்வார், பேராசையை உருவாக்கி சுக்கிரனுடைய அந்த ஆசைகளை நிவர்த்தி செய்வார். இங்கதான் நீங்க மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல சிக்கக்கூடிய வாய்ப்பு. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், அவ்வளவுதான். சொகுசு வாழ்க்கை, சுகமான வாழ்க்கைக்கு என்ன செய்வீங்க, தவறான பாதையை தேர்ந்தெடுப்பீங்க. அதிகபட்சம் ஆண்களாக இருந்தா ராகு போதைக்கு உரியவர். போதை பொருட்களை சேல்ஸ் பண்றது, அது சம்பந்தப்பட்ட வேலைக்கு போறது, அல்லது எந்த வழியில போனாலாவது நம்முடைய சந்தோஷத்தை, சுகத்தை அனுபவிக்கணும். அதாவது சொத்து வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கணும், மனைவிய சந்தோஷமா வச்சுக்கணும், ரகசிய உறவை வளர்க்கணும். பெண்களாக இருந்தால் நிறைய ஆண்களை தேடணும், ஆண்களாக இருந்தால் நிறைய பெண்களை பார்க்கணும். இப்படி உங்களை ஒரு மாய உலகத்துல தள்ளி விடக்கூடிய இடம். லாபம் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்கு கொட்டுன்னு கொட்டும், எந்த ஒரு சந்தேகமும் பட வேண்டியதில்லை. ஏன்னா இப்ப போயிட்டு இருக்கிறது லாப சனி. அடுத்த வரக்கூடியது உங்களுக்கு விரயச்சனி, 7.5 சனி ஆரம்பிக்குது இன்னும் 3 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்ப என்ன செய்ய போறீங்க, இங்கதான் நீங்க ரொம்ப சிக்கல், அதுல இருந்து மீளக்கூடிய விஷயத்தை நீங்க கண்டுபிடிச்சாகணும். அதை விட்டுட்டு ராகுவும் சுக்கிரனும் தேவையில்லாத வேலைகளை உங்களுக்கு விடுவாங்க, மாய உலகத்துல தள்ளி விடுவாங்க, மனம் சஞ்சலத்தை உருவாக்குவாங்க. அதுபோல எதெல்லாம் இப்ப சுகம் அப்படின்னால அது ஒரு மாயை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இடம், பொருள், சொத்து, நகை இதெல்லாம் கண்ணுக்கு தெரியும். கண்ணுக்கு தெரியாத விஷயம் காமம். அதுல தள்ளிவிட்டு இப்ப பிரச்சனைய உருவாக்குவாங்க. கிடைக்கக்கூடிய லாபத்தை என்ன பண்ணுவாங்க, நஷ்டப்படுத்துவாங்க. அதனால இந்த நேரத்துல மேனேஜிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரிஷபராசிக்கு. உங்களுடைய நேரத்தை எந்த வேலையும் இல்ல, எந்த தொழிலும் செய்யல, அல்ல சும்மா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் போன போக்குல நீங்க போகணும். இதையே எதிலையாவது ஈடுபடுத்திக்கிங்க. இந்த காலகட்டத்தில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எதிலையாவது ஈடுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பெரும் பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பிச்சிடலாம். அப்ப ராகு, சுக்கிரன், புதன் 11ஆம் வீட்டுல கூடி இருக்கிறது இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தை வீண் செலவு செய்ய வச்சிரும் இந்த பழக்க வழக்கங்கள். அதனால கேர்ஃபுல்லா இருங்க. ஆனா அதே நேரத்தில் குரு லக்னத்துல இருக்கிறார். கண்டிப்பா ஒரு நல்ல அற்புதமான ஒரு காலம் இது. நல்ல லாபம் கிடைக்கும். அதை வச்சு இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. குறிப்பா நகை அதிகமா வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். பெருசா ஒரு முதலீடு போடுவீங்க, ரொம்ப முக்கியமானது. பெரிய முதலீடு போடுவீங்க. இங்க நிதானமா இருந்தீங்க அப்படின்னா இந்த முதலீட்டை நேர்மையான வழியில சம்பாரிச்சு பல சந்ததியினருக்கு இதை கடத்துவீங்க, அது நிலைச்சு நிற்கும். இதையே ராகு சுக்கிரன் விபரீதமான ஆசை கொடுத்து குறுக்கு வழியில சம்பாதிக்கும் போது, இன்னும் சொல்ல போனா பெண்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய அழகாலும் உங்களுடைய அசைவுகளாலும் அடுத்தவங்களை மயக்கி பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய பணக்காரர்களை கவிழ்க்கக்கூடிய எண்ணத்தை உருவாக்கும். நீங்க அப்படி இல்லை, தப்பா நினைச்ச கூடாது. இந்த கிரக அமைப்பை சொல்ல வரேன். அது மாதிரி பணத்துக்காக எதையும் செய்ய துணிய வைக்கும். அதன் மூலியமா லாபத்தை அதிகமாக கொடுக்கும். ஒரு கௌரவமான குடும்ப பெண்கள், ஒரு தைரியமான பெண்கள் இந்த காலகட்டத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நேர்மையான வழியில சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க.
அவங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றிகள். கண்டிப்பாக சுக்கிரனை பயன்படுத்திப்பீங்க. பெரிய இடத்துக்கு இந்த காலகட்டத்தில் வருவீங்க. ஏன்னா உங்களுக்கு லாப சனி, தொழில் சனி முடிஞ்சு லாப சனி போயிட்டு இருக்கு. சம்பாதிக்க வேண்டிய நேரத்தில் சம்பாரிச்சிருங்க. அதை குறுக்கு வழியில் சம்பாரிச்சிங்க அப்படின்னா வரக்கூடியது 7.5 சனி. வழியில் சம்பாரிச்ச பணம் போகாது. குறுக்கு வழியில் சம்பாரிச்ச பணம் விரைச்சனியில் போயிடும். சுக்கிரன் காதல் விவகாரங்களை குறிக்கிறவர். ராகு ரகசிய விவகாரங்களை குறிக்கிறவர். ரகசியம்னா இது ஒருத்தவங்க மனசில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு சூட்சமமான விஷயம் பார்த்தீங்களா அந்த காலகட்டத்தில். சுக்கிரன் காதலுக்குரியவர், ராகு ரகசியத்துக்குரியவர். அதனால சுக்கிரன் ராகு சேர்ந்ததுனால திருமணத்துக்கு புறம்பான உறவுகளை, ரகசிய உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப சிக்கல்ல, பயப்படாதீங்க. நம்ம தலையில் எழுதுனதை யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம சுத்தமாக இருக்கலாம், அடுத்தவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அவங்க கர்மா சரியாக இருந்ததுன்னா நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அந்த மனதைரியத்தோட இதை கேளுங்க. இந்த சுக்கிரன் ராகு ரகசிய உறவுகளை 100% ஏற்படுத்தும். அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இங்கே எந்த அளவுக்கு நாமளோ நம்முடைய துணையோ உறுதியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். எங்கெங்கெல்லாம் அந்த ரகசிய உறவுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் இடம் கொடுப்பாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய துணை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவர்ச்சியாக உடை உடுத்த ஆசைப்படுவாங்க. கவர்ச்சியான மனிதர்களை, அடுத்த பாலினத்தவரை பார்ப்பாங்க. ரகசியமாக மனசில் காம இன்பங்களை ரசிப்பாங்க. ரகசிய உறவுகளுக்கு ஆசைப்படுவாங்க. இது அவங்க மேலே குத்தம் இல்லை, இந்த கிரக அமைப்பு அப்படி. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு ஸ்டடியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆனால் ராகு உங்களுக்கு உறவுகளில் பாதுகாப்பையும் கொடுப்பாரு, பாதுகாப்பை இல்லாத வழியாகவும் ஆக்குவார். உங்கள் மனசை பொறுத்து இருக்கு. இன்னொரு விஷயத்தை ஏற்படுத்துவார். அதுதான் இங்கே பெரும் பிரச்சனையே. நீங்கள் எவ்வளவு தான் திருப்திப்படுத்தினாலும் உங்களது துணையை திருப்திப்படுத்த முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும். அந்த ஏக்கத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் முடிவில்லாத ஏக்கத்தை கொடுக்கும். உறவுகளை இழக்கிறதுக்கு தைரியத்தை கொடுக்கும். இயல்பாகவே அடுத்தவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வரும். அடுத்த பாலினத்தவர்கள் மேலே நாம் ஏன் இவ்வளவு தாழ்ந்து இருக்கோம், நம்ம ஏன் இவ்வளவு சம்பாதிக்காமல் இவ்வளவு ஏழையாக இருக்கோம், அவங்க பாருங்கள் அவ்வளவு எப்படி பணக்காரங்களா இருக்காங்க. அப்படியே ஸ்டெப்பாக மாறும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க. அது அப்புறம் பெருசாகும். அப்புறம் எங்கேயோ கொண்டு போய் விடும். ஒரு ஆழமான தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உருவாக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது தான் சரியான வழி. என்னதான் வேலை தொழில் இருந்தாலும் உங்களது துணையை கண்டிப்பாக இன்னொரு 4-5 மாதத்துக்கு கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இல்லைன்னா குடும்பத்தில் 100% பிரச்சனை இருக்குது. கருப்பன் சொல்கிறான் அப்படிங்கிறது மாதிரி 100% பிரச்சனை இருக்கும். விட்டு கொடுத்து போங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை செஞ்சு கொடுங்க. நல்ல உறவை ஏற்படுத்துங்க. ஆடம்பரத்தை அனுபவிக்கிறது மாதிரி அனுபவிக்க வச்சு புரிய வைங்க. வாழ்க்கையினுடைய கௌரவம் எது, என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. அடுத்தது போதை ஒரு பெரிய பிரச்சனையே இப்போ வரும் இந்த காலகட்டத்தில். ராகு போதைக்கு உரியவர். ஆணாக இருந்தால் மது போதைக்கு அடிமையாக்கும், பெண்ணாக இருந்தால் பேராசை போதைக்கு அடிமையாக்கும். அதுபோல் உணர்ச்சிகளை அடக்க முடியாத சூழ்நிலை வரும். என்ன ஆசைப்பட்டாங்களோ முடிஞ்ச வரைக்கும் அடக்கி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு வெடிக்க வச்சுருவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களது துணை கணவனோ மனைவியோ அப்போ ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அந்த உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிங்க. உணர்ச்சிகள் அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்ப்பாங்க. நான் முன்னாடி சொல்லிட்டேன், நிறைய எதிர்பார்ப்பாங்க. அன்பு, மரியாதை, கௌரவம், ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. இல்லற வாழ்க்கையில் பாலியல் திருப்தி, அதில் திருப்திக்கு இயங்குவாங்க. ராகு சுக்கிரனின் ஆதிக்கம் மாய உலகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு மாதிரியாகவே ஒரு சீரான இதிலே இருக்காது, நேராக போகிறது மாதிரியே இருக்காது. ஏதோ சிக்கல் இருக்கிறது மாதிரியே உங்களுக்கு மனப்பிறழ்வை கொடுக்கும். ஒரு அமைதியின்மை ஏற்படுத்தும். பிரச்சனை எங்கேயோ என்னமோ நடக்குதுங்க மாதிரியே ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும். அதுக்காக நான் சொல்கிறேங்கிறதுக்காக பதட்டப்படாதீங்க. முதல்ல நீங்கள் நேர்மையாக கட்டுப்பாட்டோடு இருங்க. அவங்களுக்காகவே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு காட்டிக்கிங்க. அதை புரிய வைங்க. நேர்மையாக நான் இருக்கேன், உனக்காகவே வாழ்கிறேன், உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன், இறங்கி போங்க. மனைவியாக இருந்தால் தப்பு இல்லை, கணவனாக இருந்தால் இறங்கி போங்க. இந்த 4 மாதம் 5 மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதங்கள். கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் இந்த குடும்ப கௌரவம் வராது. விட்டு கொடுத்து போகிறதுல அதனால் தப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு ராகு சுக்கிரன் அப்படிங்கிற அமைப்பு. கட்டுப்பாடற்ற ரொம்ப ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் ஆசையையும் நிறைவேற்ற சொல்லும். அப்படி ஆசையை நிறைவேற்றல, இயலாமல் போயிடுச்சு, முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா ராகு கோபத்தை அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்தாலும் எவ்வளவு இன்பங்கள் இருந்தாலும் காம இன்பம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியமானது, மைய புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுவே கிடைக்கல அப்படின்னா அவங்க எதை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாராகிடுவாங்க, நம்மளையும் இழக்கிறதுக்கு. அப்போ இந்த எச்சரிக்கை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையான அன்பு வச்சுருந்தீங்க, உண்மையாக மதிச்சிங்க அப்படின்னா எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை.
எல்லாமே உங்களுக்கு சொந்தம். இந்த காலகட்டத்தில் நீங்களும் அதே மாதிரி இருக்க வேண்டிய அமைப்பு. 11ஆம் வீட்டில் லாப வீட்டில் இருக்கு அப்படின்னு சொன்னோம். அடுத்தது முக்கியமா இப்ப ராகு, சுக்கிரன், புதன் 11ஆம் வீட்டில் லாப வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா இங்க மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய இடம், ஒரு குடும்பத்துக்கு தொழில் எவ்வளவு முக்கியமோ, லாபம் எவ்வளவு முக்கியமோ, அதுபோல வரக்கூடிய துணை ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிஷப லக்னத்துக்கு, ரிஷப ராசிக்கு 8ஆம் வீடு தனுசு, கால புருஷனுக்கு 9ஆம் வீடு. அப்ப கல்வி படிக்கிற நேரத்துல, இந்த நேரத்துல படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தடைகள் ஏற்படும். ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரும். அடுத்த பாலினத்தவர்களால் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா வரும். ஏன் அப்படின்னா இது சரியான பருவம். ஒரு 8வது 10வது 12வது படிக்கிற மாணவர்கள், கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் மிக எச்சரிக்கையாக இருங்க. அவமானப்பட்டு கல்லூரியை விட்டு வெளியேற்றப்படக்கூடிய அமைப்பு உருவாக வாய்ப்பு இருக்கு. ஆண்களாக இருந்தா சட்டவிரோதமான செயலில் ஈடுபடுவீங்க, அசிங்கப்படுவீங்க. பெண்களாக இருந்தா இந்த மாதிரி காதல், ரகசிய உறவு, அந்த மனசஞ்சலத்தை போக்கக்கூடிய கேவலமான செயல்கள், இதெல்லாம் ஈடுபட வைக்கும். உங்க மனசை விட்டுறாதீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யக்கூடிய தவறு உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே கொண்டு போய் தர்ம சங்கடத்தில் ஆழ்த்திடும். உங்களாலே மறக்க முடியாது. இப்போ உங்களை துரோகம் செய்ய வைக்க போகுது, அவ்வளவுதான். உண்மையை சொல்லப்போனா உங்களுக்கு வரக்கூடிய துணைக்கு, ஆண்களோ பெண்களோ, துரோகம் செய்ய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. சுக்கிரனும் ராகும் சேர்ந்ததுன்னா நம்ம நினைக்கிறது மாதிரி அவ்வளவு சாதாரண அமைப்பே இல்லை. மிக கொடூரமான, அவமானப்பட வைக்கக்கூடிய, குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய, நம்முடைய துணைக்கு துரோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இது. அதனால மாணவர்கள் எச்சரிக்கையா இருங்க. அதுபோல சட்டத்துக்கு புறம்பான தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திருமணம் மாணவர்கள், குழந்தை பிள்ளைங்கள்லாம் இருக்கிறவங்க குழந்தைகளால் அசிங்கப்பட வேண்டிய காலம் இது. ஏன்னா அவங்களுக்குள்ளார அந்த சுக்கிரன் செயல்படுவார். நீங்க ரிஷப ராசி அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளால உங்களுக்கு அவமானம் தேடி வரக்கூடிய அமைப்பு. அவங்க ஏதாவது காதல்ல சிக்கி ஒரு நல்ல பையனையோ ஒரு நல்ல பொண்ணையோ சந்திக்காம கெட்ட வழியில போய் அவங்களுடைய கௌரவத்தை, மானத்தை இழந்து, கற்பை இழந்து வரக்கூடிய காலகட்டம் இது. அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை தான். இது வரைக்கும் அப்படி இல்லைன்னா சந்தோஷப்படுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. அடுத்தது, எதிலையாவது சேமிப்பு பணத்தை எதிலையாவது முதலீடு போட்டு அப்புறம் பணத்துக்காக அலைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி பணத்துக்காக அலையும் போது அங்கதான் தவறான பழக்க வழக்கங்கள், உறவுகள், நண்பர்கள் இப்படி சிக்குவாங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சொகுசு வாழ்க்கைக்கு என்ன வேணாலும் செய்வீங்க. உங்களுடைய நேரம் நல்ல பாதை கிடைச்சிச்சுன்னா நல்லா சம்பாதிப்பீங்க. கெட்ட பாதை கிடைச்சிச்சுன்னா அது கெட்ட பாதையா நல்ல பாதையா நல்லா பார்க்க மாட்டீங்க. பணம் வருதா, செல்வம் வருதா, புகழ் வருதா, இதைத்தான் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரிஷபத்துக்கு 7வது வீடு மிக முக்கியமான வீடு. நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், கௌரவமா வாழணும் அப்படின்னா நம்முடைய துணை ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். அந்த துணையை சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். அப்ப 7ஆம் வீடு விருட்சிக வீடு, காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. கண்டிப்பா உங்க திருமண வாழ்க்கையில ஒரு விபத்து இருக்கும், அல்லது கல்லூரி வாழ்க்கையில ஒரு விபத்து இருக்கும், கல்வி ஸ்கூல் படிக்கும் போது ஒரு விபத்து இருக்கும். விபத்து அப்படின்னா ஆக்சிடென்ட் இல்ல, உங்க வாழ்க்கையில நான் முன்னாடி சொன்னது மாதிரி மறக்க முடியாத ஒரு சம்பவம், கௌரவ குறைபாடு சம்பவம், கற்பை இழக்கிறது அல்லது மனம் சஞ்சலப்பட்டு அதனால அவமானப்படுறது, இது காலம் முழுவதும் உங்களை ஊர்த்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. அதனால தான் தலைப்பில் சொல்லியிருக்கேன், 100% ரகசிய உறவு உண்டு அப்படின்ட்டு. இன்னைக்கு மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக உங்களை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா குற்ற உணர்ச்சியே உங்களுக்கு இருக்காது. தைரியமாக உங்களுடைய துணைக்கு, அதாவது கணவனோ மனைவியோ, தைரியமாக வாழ்வீங்க. இந்த நேரத்தில் இதெல்லாம் கவனிக்காமல் அலட்சியமாக உங்களுடைய உடல் தேவைகளுக்காக, மன பிறழ்வுக்காக அல்லது சந்தோஷத்துக்காக, சுகத்துக்காக உங்களை இழந்தீங்க. அது ஆணோ பெண்ணோ 2 பேத்துக்கும் சமம் தான். இது இழந்தீங்க அப்படின்னா காலம் முழுவதும் ஒரு அழிக்க முடியாத, கரைக்க முடியாத ஒரு கரை உங்க மேல படிஞ்சிரும். ஏதோ ஒரு நேரத்தில் உங்கள் துணைக்கு இது தெரிய வரும், அவமானத்தை சந்திப்பீங்க. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு நேரம் இது. தாம் உண்டு, தன் வேலை உண்டு, தன் படிப்பு உண்டு, தன் தொழில் உண்டு, தன் குடும்பம் உண்டு, தன் வாழ்க்கையின் முன்னேற்றம் உண்டு, புகழ் உண்டு. இப்படி போயிட்டீங்க அப்படின்னா இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டீங்க. ஆனால் மனம் அப்படி விடாது. ஒரு நாளைக்கு 1000 அடுத்த பாலினத்தவர்களை பார்க்குறோம். அதில் எங்கேயோ நம்மளை மீறி சில தவறுகளை, சில எண்ணங்களை உருவாக்கி விடும். இங்கே கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். இல்லைனா காலம் முழுவதும் அழிக்க முடியாத ஒரு கரை உங்கள் மேலே படிஞ்சிருந்த காலகட்டத்தில். நெகட்டிவ்காக பேசலை, உங்கள் மேலே உள்ள அக்கறைக்காக பேசுகிறேன். ஏதோ ஒரு விதத்தில் இந்த வீடியோ மூலியமாக சேவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன். அதுபோல காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு சங்கடங்கள், பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய இடம். கணவன் மனைவிக்குள்ளார உறவு சண்டைகள், சந்தேகம் வரும். அதுபோல மனைவியால, கணவனால மானக்குறைவு ஏற்படும் துணைக்கு. புரியுதுங்களா? இப்போ உங்களால உங்களது துணைக்கு, நீங்க ஆணோ பெண்ணோ, உங்களால உங்களது துணைக்கு அவமானம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க. உங்களுடைய துணையை எந்த காலகட்டத்திலையும் கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தி விடாதீர்கள், அவமானத்தை கொடுத்துடாதீங்க. அதுபோல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா,
அப்படின்னா வெளிநாட்டு வாழ்க்கை மூலம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது. ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா வெளிநாட்டு வாழ்க்கை மூலம் பணம் கிடைக்கலாம், ஆனால் குடும்பம் பறிப்போகக்கூடிய ஒரு காலகட்டம் இது. களவு போகக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாட்டு வாழ்க்கையால் உங்களுக்கு கஷ்டங்களும் வரும், பணம் வரும், அதே நேரத்தில் அவமானம் வரும். ரிஷபராசிக்கு திருமணம் முடிஞ்சாலோ முடியறதுக்கு முன்னும் பின்னுமோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அவமானம் ஏற்படும். அந்த காலகட்டத்தில் இப்போ இருந்தீங்க அப்படின்னா எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. இதை நான் சும்மா சொல்ல 100% உண்மை. திருமணத்துக்கு முன்னோ பின்னோ ரகசிய உறவு ஏற்படும். அந்த உறவு கடைசி வரைக்கும் உங்களை மனசை பாதிக்கும். நான் நேர்மையானவன் இல்லை, நேர்மையானவள் இல்லை, நான் தவறு செஞ்சிருக்கேன், அந்த குற்ற உணர்ச்சி வெளியில் தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் உங்களை அது பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த நிலைக்கு நீங்கள் தள்ளிடாதீங்க. துணைக்கு அவமானத்தை தேடி தந்துடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வெளிநாட்டு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், வெளிநாட்டுக்கு போவீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க. ஆனால் ஊரில் இருக்கக்கூடிய உங்களது துணை என்ன செய்வாங்க? தவறான பாதைக்கு செல்லக்கூடிய அமைப்பு உருவாகிவிடும். என்ன அப்படின்னா திருமணத்துக்கு பின் வெளிநாடு வருமானம் வரும், ஆனால் மனைவியால் விரயம் கண்டிப்பாக உண்டு. மனைவியால் விரயம், மனைவி விரயம், புரிஞ்சுக்குங்க. மனைவியால் உங்களுக்கு நஷ்டம் வரும் அல்லது மனைவியே நஷ்டமா உங்களை விட்டு பிரிவாங்க அப்படிங்கிறது தான் இது. மனைவி ஆடம்பர செலவை எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய பணத்தில் அவங்க ஆடம்பரமாக இருப்பாங்க, நல்லா ஜாலியாக ஊர் சுற்றி வருவாங்க, அடுத்த பாலினத்தவர்களை சந்திப்பாங்க. இங்கே வந்து பெரிய ஏமாற்றத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அதிகபட்சம் கணவன் தான் வெளியூருக்கு போவாங்க. நீங்கள் மனைவியாக இருந்தால் தயவு செஞ்சு எந்த ஒரு கணவனுக்கும் அந்த துரோகத்தை செய்யாதீர்கள். அந்த வாய்ப்புகள் வரும். ஏன்னா உங்களை வந்து இப்போ நான் தப்பாக சொல்லிட்டுல, அந்த வாய்ப்புகள் நிறைய வரும். கௌரவத்தை, குடும்ப கௌரவத்தை காப்பாற்றிக்கங்க. காலம் முழுவதும் அழிக்க முடியாத கெட்ட பெயர் இந்த காலகட்டத்தில் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% உண்டு. சுக்கிரன் வேகமான கிரகம், வேகமாக நகரக்கூடிய கிரகம். அது வருஷத்துக்கு பல முறை ராகுவோட இணையுது. ராகு மிக மிக வேகமானது. அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். நம்ம இல்லைன்னாலும் அதுதான் உண்மை. அப்போ ராகு சுக்கிரன் அடிக்கடி மாறி மாறி இணையறதுனால இன்பங்களுக்கு பேர் போனது நல்ல இன்பமா கெட்ட இன்பமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உலக இன்பங்களை உருவாக்கக்கூடிய கிரகம், உறவுகளை உற்சாகமாக வச்சுக்கக்கூடிய கிரகம், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களும் பெருக்கமடையறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம். புரிஞ்சுதுங்களா? உலக இன்பம்னா உறவுகள், பரிணாம வளர்ச்சி, இனப்பெருக்க அமைப்பு, இதை தான் சொல்கிறோம். அப்போ அதனால் அதன் பண்புகளுக்கு ஏற்றது மாதிரி அந்த உணர்வுகளுக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த சுக்கிரன் கடவுள் மாதிரி இருப்பார், எந்த ஒரு தீங்கையும் செய்ய மாட்டார். அதே நேரத்தில் இப்போ சுக்கிரன் உச்சம் பெற்ற இடத்துக்கு போயிருந்தா இதை நல்லபடியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம கோடீஸ்வரன் சொல்லிட்டேன். ஆனால் ராகு வந்து விவகாரமான பையன். ராகு வந்து இணைஞ்சிருக்காரு. ராகு காதல்லையும் தலையிடுவார், பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு. ராகுனாலே அசுப குணம். காமக்கோள் சுக்கிரன், போதைக்கோள் ராகு. அப்போ ரெண்டும் சந்திக்கும் போது ஆசைகள் வந்து பேராசையாக மாறும். அந்த பேராசை நல்ல வழியில் போனோம்னா நம்மளை கோடீஸ்வரனாக்கும், கெட்ட வழியில் போனோம்னா பிச்செடுக்க வைக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். பல சேர்க்கை நமக்கு பிரச்சனை இருக்காது, எந்த கிரக அமைப்பும் சொன்ன மாதிரி பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த கிரக அமைப்பு ஒரு மாயையை ஏற்படுத்தி நம்ம பூர்வீகம் வரைக்கும் அதை பாதிப்பு கொடுக்கும், அமைதி இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும். பூர்வீகத்தோடைய ஆசீர்வாதம், நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையே இதை தடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால இந்த காலகட்டத்தில் ஆசைப்படலாம், பேராசைப்படலாம், ஆனால் நேர்மையான வழியில் அதை அனுபவிக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது 11ஆம் வீட்டில் சுக்கிரன் ராகு சேர்ந்ததால மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய வீடு 2ஆம் வீடு. இதுக்கு முன்னாடி மனைவி ஸ்தானம் பார்த்தோம், வரக்கூடிய லாப வீட்டை பார்த்தோம். நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது இந்த 2. அடுத்தது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வீட்டில் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா அந்த பணத்தை நோக்கி உங்களை நகர வைக்கும், தைரியமான ரகசியமான மர்மமான வேலைகளை செய்ய வைக்கும், நிறைய சம்பாதிப்பீங்க. தந்திரம், கொடூரம், பேராசை, இது மாதிரியான உணர்வுகள்லாம் இப்போ ஏற்படும். எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது இந்த சுகங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ 10 4 இருப்பார் உங்களுக்கு. ரிஷபத்தில் 6ஆம் அதிபதி. இங்கே என்னன்னா பெண்கள் கூட்டம் உங்கள் கூட அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் ஆண்களோ பெண்களோ, பெண்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் நீங்கள் வாழ்வீங்க. பெண்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதே ஆண்களாக இருந்தால் இங்கே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு பிரச்சனை, கஷ்டம், நஷ்டம், அவமானம் அப்படின்னு வந்தால் இந்த காலகட்டத்தில் அது பெண்களால் மட்டும்தான் வரும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்குது, தட்டு தடுமாறி இந்த பிரச்சனை ஏற்கனவே எங்கள் குடும்பத்தில் இருக்குது, அல்லது அது மாதிரியான அறிகுறி இருக்குது, அல்லது இந்த பிரச்சனையே எங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா எல்லாத்துக்கும் இறைவன் வழி சொல்லியிருக்கார். நம்மளை ஒரு டிசைனாக தான் மனுஷன் படைச்சிருக்கார். ஆடுறவனை ஆட விட்டோம், ஓடுறவனை ஓட விட்டோம்,
பலி கொடுக்கறது. அப்போ காலடியில் விழுந்தவனை என்ன செய்வார்? பலி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அங்கே தான் சுவாரஸ்யமே. இறைவா நீ இருக்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் வந்தாலும் நம்மளை காக்கக்கூடிய ஒரே வழி இறைவன்கிட்ட தான் இருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் சுக சௌக்கியங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா யாருடைய வலிமை அதிகம் இருக்கணும்? சுக்கிரனுடைய வலிமை அதிகமாக இருக்கணும். அதுவும் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கணும் அப்படின்னா, திருமண தடை வரக்கூடாது அப்படின்னா, திருமணத்துக்கு தாமதமானா அல்லது குழந்தை பாக்கியத்துக்கு தாமதமானா அல்லது நம்ம பொருளாதார சிக்கல் வந்ததுன்னா, குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்ததுன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சுக்கிரன் தான், களத்திரக்காரகன். அப்போ சுக்கிரனை நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை குறிப்பாக செய்யுங்க. இந்த பரிகாரம் சுக்கிரனுக்குரிய பரிகாரம் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையும் போக்கி நம்மளை பொருளாதாரத்தில் முன்னேற்றக்கூடிய செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இது. அப்போ நம்ம சுக்கிரனுக்கும் மகாலட்சுமிக்கும் அந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து சுக்கிரனையும் மகாலட்சுமியும் வழிபட போகிறீங்க. இந்த விரதம் இருக்கிறதுக்கு முதல் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய சிலை சின்னதாக எந்த உலகத்தில் வேணாலும் இருக்கலாம். உங்கள் பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிட்டு ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோவிலில் போய் கருவறையில் வச்சு வணங்கிட்டு நவக்கிரக 9 சிலை இருக்கும், அதில் வச்சு சுக்கிரனுக்கு பக்கத்தில் வச்சு 9 முறை சுற்றி வந்துட்டு அந்த சுக்கிரன் சிலையை வீட்டுக்கு கொண்டு வாங்க. அடுத்த வெள்ளிக்கிழமையிலேருந்து இந்த விரதத்தை ஆரம்பிங்க. 6 வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். 6 ஏன் அப்படின்னா சுக்கிரனுக்கு உரிய எண் 6, அதனால் 6 வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை கடைபிடிங்க. நல்லா கேட்டுங்க, இது சாதாரண விரதம் இல்லை. உங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, தீர்க்கவே முடியாது, குடும்பமே பிரிஞ்சிருச்சு அல்லது பிரிய போகுது, அடுத்தவங்களால் பிரச்சனை வருது, தீர்க்கவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணாலும் இந்த விரதத்தை மட்டும் நீங்கள் இருந்து பாருங்கள். 6 வெள்ளிக்கிழமை அந்த விரதம் முடியறதுக்குள்ளார அவங்க பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில் ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வெந்நீர் ஆடை உடுத்திக்கிங்க. வாசல்லையும் பூஜை அறையிலையும் பச்சரிசி மாவால் கோலம் போட்டுக்குங்க. பொடியால் போடாதீங்க, கலர் பொடியால் போடாதீங்க, மண் பொடியால் போடாதீங்க, பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. ஏன்னா சுக்கிரனுக்குரிய கோலம் போடணும். ஸ்க்ரீனில் இருக்கு பாருங்கள், இதே கோலத்தை வாசல்லையும் பூஜை அறையிலையும் போட்டுங்க. அடுத்தது நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. கலப்படம் இல்லாமல் சுத்தமான நெய் ரொம்ப முக்கியம். அப்புறம் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி உருவ படம் இருந்ததுன்னா அலங்காரம் செஞ்சுக்கங்க. அதாவது பொட்டு வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு பூ மாலை போட்டுக்குங்க. சுக்கிரன் சிலைக்கும் வெண்ணிற ஆடை அந்த துணியால் சுற்றிக்குங்க. அடுத்தது 6 பஞ்சகவிய விளக்கு, 6 பஞ்சகவிய அகர்பத்தி, 6 பஞ்சகவிய சாம்பிராணி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 6 இது இருக்கணும். அது என்னங்க பஞ்சகாவியம் அப்படின்னா, சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பால், தயிர், நெய், கோமியம், சாணம், இந்த 5 பொருளை வச்சு தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தான் இந்த பஞ்சகவிய பொருட்கள். இந்த 5 பொருளும் யூஸ் பண்ணீங்க, 6 பொருளாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வீட்டில் ஹோமம் செஞ்சதுக்கான பலன் கிடைக்கும். அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை துஷ்ட சக்திகளும் வெளியில் போயிடும். வாசனை, புகை வீடு முழுதும் பரவும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 6 ஏற்றும் போது அதிக புகை வரும். ஆனால் வீடு துஷ்ட சக்திகளால் நிறைஞ்சிருந்தது அப்படின்னா சுத்தமாயிடும். உங்கள் வீடு மட்டும் இல்லை, உங்கள் ஊரே சுத்தமாயிடும். அவ்வளவு சக்தி அந்த பஞ்சகவிய பொருட்களுக்கு உண்டு. இந்த 3 பொருளையும் பயன்படுத்துங்க. அடுத்தது முக்கியமாக பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். ஏன்னா வெண்மை. பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய ஈர்ப்பு உண்டு. நம்ம பர்சில் கூட எப்பொழுதுமே வச்சுருங்க. அது மாதிரி தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வச்சுக்கிங்க, பணத்தை ஈர்த்து கொடுக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அந்த பச்சை கற்பூரத்தால் கற்பூரம் ஏற்றுங்க. நார்மல் கற்பூரத்தால் ஏற்ற வேண்டாம், இந்த பச்சை கற்பூரத்தால் கற்பூரம் ஏற்றுங்க. இந்த பொருட்கள் எல்லாமே மிக சுத்தமானதா தரமானதா கிடைக்குதான்னு பாருங்கள். ஒரே இடத்துல கிடைக்கிறது கஷ்டம். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள், 9043688626 குட் பேபி, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சுத்தமான தரமான நெய், பஞ்சகவிய பொருட்கள், அகர்பத்தி, விளக்கு, இப்படி பூஜை பொருட்கள்லாம் சுத்தமாக தயாரித்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், பாரம்பரியமான பொருளை வச்சு உணவுப் பொருள், வெயிட் லாஸ் பவுட்ரு, வெயிட் கெயின் பவுட்ரு, செக்குலாட்டின எண்ணெய்கள், இப்படி சுத்தமான ஒரு 60 வகையான பொருட்களை தயாரித்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அல்லது சாமிக்கு தானே அப்படின்னு அலட்சியமாக எங்கேயோ கிடைக்கிற ஒரு நெய்யவோ அல்லது பூஜை பொருளையோ வாங்கி பயன்படுத்தாதீங்க. கொஞ்சம் செலவானாலும் எந்த அளவுக்கு செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பரிகாரம் தரமானதாக இருக்கும். அல்லது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ வாங்கி பயன்படுத்துங்க. உங்கள் மனசும் அந்த பொருளும் சுத்தமாக தரமானதாக இருந்தால் ஓகே, பரிகாரம் 100% ஜெயிக்கும். அடுத்தது இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு விநாயகரை வணங்கி ஆரம்பிங்க. குலதெய்வத்தை வணங்கிக்குங்க. அடுத்தது வெண்தாமரை மலர், அந்த மலரால் அர்ச்சனை செய்ய
ஆரம்பிச்சிருங்க. அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே இந்த மகாலட்சுமி சுக்கிர மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மகாலட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திரே திஷ்ட திஷ்ட ஸ்வாகா ஹீ மிகுந்த மிருணாளபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்க்கவம் பிரணமம் யகம் அப்படிங்கிற அந்த மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம். லக்ஷ்மி மந்திரம், சுக்கிரன் மந்திரம். இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதம் இருந்து காலையிலையும் மாலையிலையும் 6 முறை உச்சரிங்க. அடுத்தது பால் பாயாசம் நைவேத்தியம் வைக்கலாம். ஏன்னா அதுவும் வெண்மை. ஏன்னா வெண்மை அப்படின்னா சுக்கிரனுக்கு உரியது. வெள்ளிக்கிழமை முதல் நாள் இரவு என்ன பண்ணுறீங்க, இதை முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும், இப்போ சொல்கிறேன். மொச்சை பயிர் இருக்குல்ல, தண்ணீரில் நல்லா ஊற வச்சுக்கிங்க. ஓரளவுக்கு ஒரு 1/2 கிலோ இருக்கிற அளவுக்கு ஊற வச்சுங்க. காலையில் ஊர்ன மொச்சை பயிரை பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் மரத்தடியில் அத்தி மரம் எங்கே இருக்குன்னு பாருங்க, அத்தி மரத்தில் ஊற்றிட்டு மொச்சை பயிரை கொஞ்சம் அள்ளி பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க, அதை சாப்பிடட்டும். அதில் கொஞ்சம் மொச்சை பயிரை சுண்டல் செஞ்சு நெய்வேத்தியமாக ஈவினிங் கோவிலுக்கு போகிறீங்களே, கோவிலுக்கு அன்னைக்கு கண்டிப்பாக போங்க. சிவன் கோவிலுக்கு போய் சிவனை வணங்கிட்டு நவக்கிரகத்தை 9 முறை சுற்றிட்டு கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு இதை கொஞ்சம் கொடுங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் இதே மாதிரி காலையில் செஞ்சு வச்சுருப்பீங்க, எல்லாமே அலங்காரம் பண்ணி வச்சுருப்பீங்க, அப்படியே வச்சுருங்க. ஈவினிங் அதே மாதிரி வந்து இந்த மந்திரத்தை சொல்லி பரிகாரத்தை முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. இதை மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சுத்தமாக அழிஞ்சிரும். குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் செல்வத்துக்கு பிரச்சனை வந்தாலும் அப்படி காத்து நிற்கும் இந்த பரிகாரம். அதனால் நம்பிக்கையாக இந்த பரிகாரம் செய்யுங்க. ஆனால் இன்னொன்று, எவ்வளவுதான் பரிகாரங்கள் செஞ்சாலும் தன்னம்பிக்கை மனதைரியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது கூட தான் அந்த பரிகாரங்களும் வேலை செய்யும். எல்லா ராசியுமே நல்ல ராசி தான், நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லா ராசியுமே நல்ல ராசி தான். எந்த பிரச்சனை வந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்குது, தெய்வம் இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் உங்கள் ராசிக்குரிய தெய்வம் எதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் எதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன், போய் கேளுங்க டைம் இருந்தால். எல்லா நன்மையும் கிடைக்கணும் அப்படின்னா தைரியமும் தெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். அதனால் நாம் நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சோம்னா விதியும் நம்ம வசமாகும். விதி மீறி எதுவுமே நடக்காது. தெய்வங்களை தினம் 1 நிமிஷமாவது நினச்சி வணங்குங்க. தெய்வத்துக்கு மரியாதை கொடுங்க. மனிதர்களை மதியுங்க. முக்கியமாக நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள எல்லாரையும் மதிச்சிங்க அப்படின்னா தெய்வமே தலை வணங்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும், செல்வ வளம் பெருகணும், அதிர்ஷ்டம் தேடி வரணும் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது மாதிரி கடைபிடிங்க. உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.